அனைவருக்கும் வணக்கம். அன்று அலுவலகம் மிகவும் பரபரப்பாக இருந்தது. அலுவலகத்தில் முக்கியமான மீட்டிங் நடக்கவிருந்தது. அலுவலக மேலாளர் கண்ணில் படுபவர்களை எல்லாம் திட்டிக் கொண்டிருந்தார். நளினி அந்த அலுவலகத்தில் தான் பணிபுரிந்து வருகிறாள். அன்று நளினி மிகவும் சோர்வாக காணப்பட்டாள். சரியாக மீட்டிங் ஆரம்பிப்பதற்கு 2 நிமிடங்களுக்கு முன் மீட்டிங் ஹால் நோக்கி சென்று கொண்டிருந்த நளினி மயங்கி கீழே விழுந்தாள். அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவளை மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவமனையில் அவளை பரிசோதித்த டாக்டர், நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள். 1 வார காலமாவது நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். வேலையில் முழு கவனம் செலுத்துவதோடு உங்கள் உடல் நலனிலும் நீங்கள் அக்கறையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றார். நளினி, அவள் வயது 28, 2 குழந்தைகளுக்கு அம்மா. காலையில் 5 மணிக்கு எழுந்து வேலையை பார்க்க ஆரம்பிப்பாள். காலை டிஃபன் செய்து முடிக்க வேண்டும். அதன் பிறகு மதிய சாப்பாடு செய்து குழந்தைகளுக்கு, கணவருக்கு, மாமியாருக்கு என தனித்தனியாக எடுத்து வைத்துவிட்டு அவளுக்கான சாப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்ப வேண்டும். இதற்கிடையில் மாமியாருக்கு காஃபி கொடுப்பது, குழந்தைகளை எழுப்பி பள்ளிக்கு செல்வதற்காக தயார் செய்வது, கணவருக்கு வேண்டியதை எடுத்துக் கொடுப்பது என்று நளினிக்கு வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். வேக வேகமாக கிளம்பி 10 மணிக்கு அலுவலகத்திற்கு வந்து சேர்வாள். அது ஒரு தனியார் நிதி நிறுவனம். அலுவலகத்திலும் அவளுக்கு வேலைகள் அதிகமாகவே இருக்கும். அவளுடைய மேலாளர் மிகவும் கண்டிப்பானவர். தினமும் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் பணியாளர்களை ஒரு முறையாவது திட்டாமல் இருக்க மாட்டார். அவர் திட்டுவதற்காகவே ஏதாவது ஒரு காரணம் கிடைத்துவிடும். எவ்வளவுதான் நன்றாக வேலை பார்த்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார். நளினியின் கணவர் பாலா. அவன் அரசு அலுவலகம் ஒன்றில் பணிபுரிகிறான். நளினியை காலையில் பேருந்து நிறுத்தத்தில் விட்டுவிட்டு தன்னுடைய வேலைக்கு செல்வது வழக்கம். காலையில் 8 மணிக்கு எழுந்து அன்றைய நாளிதழை அரை மணி நேரத்துக்கு மேலாக காஃபியை குடித்து கொண்டே புரட்டி கொண்டிருப்பது, அதன் பிறகு அலுவலகத்திற்கு கிளம்புவது என்று எந்தவிதமான அவசரமும் இல்லாமல் அவன் செயல்பாடுகள் நிதானமாக இருக்கும். இதற்கிடையில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் நளினியிடம் ஏதாவது வேலையை சொல்லி அவளையும் தொந்தரவு செய்து கொண்டிருப்பான். நளினியின் மூத்த மகன் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இளைய மகள் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். நளினியின் மாமியார் சாரதா. காலையில் சீக்கிரமாகவே எழுந்து மருமகளுக்கு சமையலறையில் ஏதாவது உதவி செய்து கொண்டிருப்பார். காலையில் நளினி, பாலா இருவரும் அலுவலகம் சென்ற பிறகு வீட்டை பார்த்து கொள்வது, குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து வருவது, இருவரும் வேலை முடிந்து வரும் வரை குழந்தைகளை கவனித்துக் கொள்வது எல்லாம் அவருடைய தினசரி வேலை. நளினி, பாலா இருவருக்கும் 2 குழந்தைகள் பிறந்த பிறகு அவர்களுக்கு இருந்த பூர்வீக இடத்தில் வீடு ஒன்றை கட்ட ஆரம்பித்தனர். பாலா தன்னுடைய அலுவலகத்தில் வீட்டு கடன் பெற்று அதற்கான பணிகளை செய்து முடித்தான். வீடு அவர்கள் நினைத்தபடி கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் அவனுடைய ஊதியத்தில் 2 குழந்தைகளை பராமரிக்க வேண்டியிருந்தது. மேலும் அம்மாவுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவ செலவுகளும் சேர்ந்து கொண்டது. இதனுடன் வீட்டுக்கடனும் சேர்ந்து கொள்ள செலவுகளை சமாளிப்பது சிக்கலாக மாறியது. எனவே வேறு வழி இல்லாமல் நளினி வேலைக்கு செல்வது பற்றி தன் கணவரிடம் பேசினாள். அவள் சொன்னது அவனுக்கும் சரி என்று பட மனைவியை வேலைக்கு செல்லுமாறு சொன்னான். 3 மாதத்தில் தற்போது வேலை பார்க்கக்கூடிய நிதி நிறுவனத்தில் அவளுக்கு வேலை கிடைத்தது. முதலில் மாமியாரிடம் வேலைக்கு செல்வதை பற்றி பேசும்போது நளினிக்கு சற்று தயக்கமாக இருந்தது. ஆனால் சாரதாவோ, இந்த காலத்தில் 2 பேர் வேலைக்கு போகலேனா பிழைக்க முடியாது. படித்துவிட்டு எதற்காக வீட்டில் இருக்க வேண்டும்? நானே சொல்லணும்னு நினைத்தேன். இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எதற்காக மூக்கை நுழைக்க வேண்டும் என்று அமைதியாக இருந்துவிட்டேன். இப்போது நீ எடுத்த முடிவு மிகச் சரியானது என்று அனைத்து தரப்பிலிருந்தும் அவளுக்கு ஆதரவு பெருகியது. வீட்டிலேயே அடைந்து கிடந்த அவளுக்கு வேலைக்கு செல்வது புது அனுபவமாக இருந்தது. வேலையில் மிகவும் கவனமாக இருந்தாள். குழந்தைகளை மாமியார் கவனித்துக் கொண்டார். வீட்டின் நிதி நிலைமை நன்றாக உயர்ந்தது. நளினியின் வருமானம் முழுக்க சேமிப்பாக மாறியது. அதில் வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்களையும் வாங்கி வைக்க ஆரம்பித்தாள். 2 ஆண்டுகள் கழித்து அனைத்தும் தலைகீழாக மாறிப்போனது. அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருந்தது. வீட்டிலும் குழந்தைகளை பள்ளியில் சேர்த்ததால் மாலையில் அவர்கள் படிப்பு சம்பந்தமாகவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது. அலுவலகத்தில் விடுமுறை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் அலுவலகத்தில் விடுப்பு எடுப்பது அசாதாரணமான சூழலாக இருந்தது.
மாதத்தில் ஒரு நாள் விடுப்பு தருவதற்கே கம்பெனி நிர்வாகம் வெகுவாக யோசித்தது. ஒரு நாள் நளினியின் மகன் பள்ளியில் ஆண்டு விழா என்பதால் தன்னுடைய மேலாளரிடம் சென்று விடுமுறை வேண்டும் என்று கேட்டாள். அவரோ, எல்லாரும் லீவ் எடுத்துக்கலாமா, நீயும் லீவு போட்டுக்கோ, நானும் லீவு போட்டுக்கிறேன், அலுவலகத்துக்கு ஒரு பெரிய பூட்டா போட்டுட்டு போயிடலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு செஞ்சு முடிக்கலன்னு திட்டு மேல திட்டு கிடைச்சிட்டு இருக்கு, இதுல எல்லாரும் லீவு போட்டு போயிடுவாங்க என்று கடுமையாக பேசினார். நளினி பள்ளி ஆண்டு விழாவிற்கு செல்லவில்லை. தன் கணவரை குழந்தையுடன் பள்ளிக்கு செல்லுமாறு சொன்னாள். ஆனால் அவனோ, முன்னாடியே சொல்ல மாட்டியா, எனக்கு இன்னைக்கு அலுவலகத்தில் ஆடிட்டிங் வர்றாங்க, திடீர்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டார். அம்மா வருவார் என்று நினைத்திருந்த அந்த குழந்தையின் முகமே வாடி போனது. அனைத்து குழந்தைகளின் பெற்றோரும் வந்திருக்க அவன் மட்டும் தனியாக இருப்பது போல் உணர்ந்தான். ஓவிய போட்டியில் சிறப்பாக வரைந்ததற்காக அவனுக்கு முதல் பரிசு கொடுத்திருந்தனர். அதை பார்க்கவும் தன் பெற்றோர் வரவில்லை என்று ஏங்க ஆரம்பித்தான். முதல் முறையாக நளினி குழந்தைகளுக்காக வருத்தப்பட ஆரம்பித்தாள். வீட்டு செலவுகள் கூடிக்கொண்டே போனது. இவள் வேலைக்கு செல்லவில்லை என்றால் வீட்டை நடத்த முடியாத ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டது. எனவே வேலையை விடுவது பற்றி சிந்திக்க கூட முடியாத சூழலில் இருந்தாள் நளினி. ஒருமுறை தன் மாமியாரிடம் சென்று தன்னுடைய வேதனையை பகிர்ந்தாள். குழந்தைகளை பார்த்து கொள்ள முடியவில்லை, பள்ளிக்கு சென்று குழந்தைகள் எப்படி படிக்கிறார்கள் என்பதை கேட்க கூட நேரமில்லை, வேலையை விட்டுவிடலாம் என்று கூட பல நேரங்களில் யோசிக்கிறேன் என்றாள். என்னம்மா இப்படி சொல்லிட்ட, எவ்வளவு பெரிய பள்ளியில் சேர்த்திருக்கிறோம், அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, நீ இது மாதிரியெல்லாம் யோசிக்காத, பிள்ளைகளை பள்ளியிலிருந்து நான் கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க வர்ற வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், அப்புறம் என்னம்மா என்றார். நளினியின் வேதனை அவருக்கு புரியவில்லை. ஒரு நாள் இரவு குழந்தைகள் தூங்கிய பிறகு அவள் லேப்டாப் முன்னாடி தன் அலுவலக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். பாலா சாப்பிடாமல் காத்து கொண்டிருந்தான். வந்து தோசை ஊத்துடி, எவ்வளவு நேரம் பசியோட உட்கார்ந்து இருக்கிறது, மணி 8:30 ஆயிடுச்சு என்றான். எங்க இருங்க, இன்னொரு 10 நிமிஷம், இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்றாள். அலுவலகத்து வேலையெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து செய்யறது என்ன பழக்கம்னு தெரியல என்றான். அவள் கோபமாக, நீங்க போய் அடுப்பு பத்த வைங்க, நான் வந்துடுறேன் என்றாள். இன்னைக்கு எனக்கு தோசையே வேணாம், நான் நைட்டு விரதம் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டான். இதெல்லாம் நான் யாருக்காக பண்றேன், நம்ம குடும்பத்துக்காகத்தானே, அந்த எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே என்றாள். எதுக்கெடுத்தாலும் இதை ஒன்று சொல்லிடு என்று சொல்லிக்கொண்டே எழுந்து வெளியே சென்றான். மகன் வெளியே செல்வதை பார்த்த சாரதா, ஏமா நளினி, பையன் சாப்பிடாம இருக்கா, அப்படி என்னம்மா வேலை வேண்டி கிடக்கு என்றார். அத்தை, நான் வேணா வேலையை விட்டு நின்றுடவா என்றாள் சட்டென்று. இதை அவர் எதிர்பார்க்காததால் அமைதியாக இருந்தார். நளினி தன் கோபத்தை குறைத்து கொண்டு, அத்தை, மிக மிக அவசரமான வேலை, அதனால தானே 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் என்றாள். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்னமோ உன்னுடைய ராஜாங்கம் தான் இங்க நடக்குது என்று தனக்குள்ளாக புலம்பிக் கொண்டே சமையல் அறைக்குள் சென்று அடுப்பை பற்ற வைத்தார். சிறிது நேரத்திலேயே நளினி வந்து தோசையை ஊற்ற ஆரம்பித்தாள். அன்று ஒரு நாள் அலுவலகத்தில் எதையோ தவறாக செய்துவிட்டாள் என்று அலுவலகத்தில் இருக்கும் அனைவரின் முன்னாலும் நளினியை மோசமாக திட்டினார் அலுவலக மேலாளர். பதில் எதுவும் பேச முடியாமல் நின்று கொண்டிருந்தாள் நளினி. அவர் சென்ற பிறகு தன் இருக்கையில் அமர்ந்தவள் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தாள். எதுவாக இருந்தாலும் அவருடைய அறைக்குள் அழைத்து பேச வேண்டியதுதானே, இப்படி இத்தனை பேர் முன்னால் எதற்காக பேச வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது. அவளுடைய அலுவலகத்தில் இருந்த ஆடிட்டிங் பிரச்சனையால் அந்த மாதம் ஊதியம் வழங்குவதற்கு 4 நாட்கள் தாமதமானது. பாலா மனைவியிடம், என்னாச்சு நளினி, ஏன் இன்னும் சம்பளம் வரல, என்னோட பைக் இஎம்ஐ கட்டணும், உனக்கு தெரியும் தானே என்றான். அலுவலகத்திற்கு வேண்டா வெறுப்பாக சென்று கொண்டிருந்தவளுக்கு அவன் பேசியது சட்டென்று கோபத்தை வரவழைத்தது. உங்க பைக் வாங்கி 5 வருஷம்தான் ஆகியிருந்துச்சு, புதுசா பைக் வேணான்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டீங்களா? அது பழைய மாடல், எனக்கு அந்த பைக் வேணாம்னு சொல்லி அந்த பைக்கை யாருக்கோ வித்துட்டு புதுசா பைக் வாங்கினீங்க, இப்போ அதுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு, ஏற்கனவே வீட்டு கடன் வேற இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ராயல் என்ஃபீல்டு பைக் தான் வேணும்னு வாங்கி வச்சிருக்கீங்க,
நான் என்ன பண்ண முடியும்? அலுவலகத்தில் சம்பளம் போடும்போது தான் போடுவாங்க. நான் இதை வேற கேட்டு மேலாளர்கிட்ட திட்டு வாங்க முடியாது என்றாள். பாலா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவளுடைய வலியையும் வேதனையையும் அந்த வீட்டில் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாள் நளினியை பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிட்டு அவன் செல்லும் போது பேருந்து வந்துவிட்டது. நளினி ஏறுவதை நின்று பார்த்து கொண்டிருந்தான் பாலா. பேருந்து மிகவும் கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்திற்குள் சிக்கி ஒரு இடத்தில் போய் நின்று கொண்டு பாலாவுக்கு கை காட்டிவிட்டு சென்றாள். பாலா ஒரு கணம் யோசித்தான். எதற்காக இவ்வளவு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பேருந்தில் செல்ல வேண்டும்? இங்கிருந்து நளினி அலுவலகம் 14 கிலோமீட்டர் தானே. ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொண்டால் இவள் சென்று வருவதற்கு வசதியாக இருக்குமே என்று நினைத்து கொண்டே அவன் அலுவலகத்திற்கு சென்றான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. வீட்டில் இருந்த நளினியிடம் தன்னுடைய யோசனையை பகிர்ந்தான். நளினிக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, இன்னும் ஒரு கடனா? ஏற்கனவே இருப்பதையே சமாளிக்க முடியவில்லை. நானே வேலையை விட்டுவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். வேலையை விட்டால் உங்களுடைய பைக் இஎம்ஐயை எப்படி செலுத்துவீர்கள் என்ற யோசனையில் இருக்கிறேன். இப்படி இருக்கையில் இன்னும் ஒரு பைக்கா? எத்தனை தான் கடன் வாங்குவீர்கள்? எவ்வளவு பணம் வந்தாலும் போதாதா? இருப்பதை வைத்துக்கொண்டு வாழவே தெரியாதா? இல்லை, நம்மால் வாழ முடியாதா என்று கோபத்தில் கத்தினாள். இதை எதிர்பார்க்காதவன் எங்கே வேலையை விட்டுவிடுவாளோ என்ற பயத்தில் அவளை சமாதானம் செய்ய முயற்சித்தான். அன்று இரவு படுக்கையில் தூக்கம் வராமல் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் நளினி. அருகில் உட்கார்ந்து மொபைலை நோண்டிக் கொண்டிருந்தான் பாலா. அவளை பார்த்து, ஏண்டி தூக்கம் வரலையா என்றான். ஆம் என்று மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தாள் நளினி. அவன் அதற்கு பிறகு எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. அவளுக்கு கணவர் மீது கோபமாக வந்தது. கோபத்தில் வெளியே படுத்திருந்த மாமியாரை பார்த்தாள். எழுந்து வேகமாக வெளியே சென்று அவர் அருகே நின்றாள். அருகில் இருந்த மாத்திரையை எடுத்து, அத்தை, மாத்திரையை தலைமாட்டிலேயே வச்சுட்டு தூங்குறீங்க, போட்டுக்கிட்டு தூங்குங்க என்றாள். அனைத்தையும் நான் தான் கவனிக்க வேண்டியுள்ளது. மாமியார் வர வர மாத்திரையை எடுக்க மறந்து விடுகிறார். குழந்தைகளையும் அவரால் சரியாக கவனித்துக் கொள்ள முடியவில்லை என்ற பிரச்சனையும் அவளை சூழ்ந்து கொண்டது. இப்படிப்பட்ட தொடர்ச்சியான மன அழுத்தங்களாலேயே அன்று அலுவலகத்தில் மயங்கி விழுந்தாள் நளினி. வேண்டா வெறுப்பாக அலுவலகத்தில் அவளுக்கு 2 நாள் விடுப்பு கொடுத்தார்கள். பாலாவும் 2 நாள் அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்தான். நளினியை அருகிலிருந்து பார்த்து கொண்டான். குழந்தைகள் அம்மாவை பார்த்து அழுது கொண்டிருந்தன. அன்று மாலை மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய நளினி தன் குழந்தைகளோடு அதிக நேரத்தை செலவிட்டாள். முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாள் நளினி. மருத்துவர் சொன்னது அவள் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவள் பல நாட்கள் படுக்கையில் தூக்கம் இல்லாமல் அழுதது பாலாவுக்கு தெரியாமலேயே இருந்தது. அவன் மனைவியின் உடல் சோர்வையும் வலிகளையும் கவனிக்க தவறியிருந்தான். உடல்நிலை சரியான பிறகு நளினி எப்போதும் போல் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். அன்று ஒரு நாள் தன் அலுவலக நண்பர்களுடன் 3 நாட்கள் கேரளாவிற்கு சுற்றுலா செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தான் பாலா. வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த மனைவியிடம், நளினி, நான் ஏதாவது எடுத்து வைக்க மறந்துட்டேனா? பார்த்து சொல்லு என்றான். ஏங்க, இப்படி நீங்க மட்டும் தனியா போறீங்களே, என்னையும் குழந்தைகளையும் கூட்டிட்டு போலாம். அதை விட்டுட்டு நீங்க மட்டும் உங்க அலுவலக நண்பர்களோடு போனா என்ன அர்த்தம் என்றாள் கோபமாக. நளினி, என்னுடைய அலுவலகம் வேறு, உன்னுடைய அலுவலகம் வேறு. நான் ஏற்கனவே அலுவலகத்தில் சொல்லி 3 நாட்கள் அனுமதி வாங்கிவிட்டேன். ஆனால் உன்னுடைய அலுவலகத்தில் மாதம் 1 முறை விடுப்பு எடுப்பதே சிரமமாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாம் குடும்பமாக எப்படி செல்ல முடியும்? உன்னிடம் போய் கேட்டேன் பார் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்று விட்டான். அன்று ஞாயிற்றுக்கிழமை. காலையிலேயே எழுந்து வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு ஓய்வாக சற்று உட்கார்ந்து இருந்தாள் நளினி. அருகே வந்து உட்கார்ந்தார் மாமியார் சாரதா. அம்மாடி, நீ வேணா வேலையை விட்டு நின்னுடுறியா என்றார். அவரிடமிருந்து வந்த அந்த வார்த்தைகளை கேட்டதும் அவள் உள்ளுக்குள் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் பொத்துக்கொண்டு வந்தது. அவரை கட்டிக்கொண்டு அழுதாள் நளினி. பிறகு தன்னை சமாதானம் செய்து கொண்டு, ஏன் அத்தை அப்படி கேட்டீங்க என்றாள்.
திருமணம் ஆகி வரும்போது நீ எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க? என்னால உன்னை இப்படி பார்க்கவே முடியல. கண்ணுக்கு கீழே கருப்பா வளைய மாதிரி இருக்கு. உன் முகமே எப்போதும் சோர்வா இருக்கு. முன்ன மாதிரி என்னாலையும் பிள்ளைகளை பார்த்து கொள்ள முடியவில்லை. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு ஒவ்வொரு நிமிடமும் பயமா இருக்கு. நான் கூட நீ வேலைக்கு போனதும் பாலா மாதிரி எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனா நீ வீட்டுக்கு வந்த பிறகும் 2 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்குற மாதிரி ஆயிருச்சு என்றார். அத்தை, அவர் அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கிறார், நான் தனியார் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறேன். 2க்கும் வித்தியாசம் உள்ளது என்றாள் நளினி. இது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. இது தெரிந்திருந்தால் நான் உன்னை வேலைக்கு அனுப்பி இருக்க மாட்டேன். நான் வேணா பாலா கிட்ட பேசி பார்க்கவா என்றார் சாரதா. நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்க போய் படுத்துக்கொள்ளுங்கள் என்றாள். அவர் போய் படுத்துக்கொள்ள அவருக்கு தேவையான மாத்திரைகளை எடுத்து கொடுத்துவிட்டு வந்து உட்கார்ந்தாள். டிவியில் அவளுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்தாள். அதில் விளம்பரங்கள் ஓட டிவியை மாற்றும் போது செய்தி சேனல் வந்தது. அதில் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்ததும் நளினி ஒரு முடிவுக்கு வந்தாள். வேகமாக தன் அறைக்கு சென்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதினாள். தனக்கு தன்னுடைய குடும்பமே முக்கியம் என்ற முடிவை எடுத்திருந்தாள். நிம்மதி இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று அவளுக்குள் தோன்றியது. அன்று அலுவலகத்திற்கு தன் ராஜினாமா கடிதத்தோடு சென்றாள். ஒவ்வொரு நாளும் தன்னை விதவிதமாக திட்டிக் கொண்டிருந்த மேலாளர் முன் நின்று ராஜினாமா கடிதத்தை தூக்கி எறிந்துவிட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் இருந்தது. பேருந்தில் ஏறி அலுவலகத்திற்கு சென்றாள். அலுவலகத்திற்கு 5 நிமிடத்திற்கு முன்னதாகவே சென்றிருந்தாள். மேலாளர் வருவதற்காக காத்திருந்தாள். அலுவலகத்திற்கு அனைத்து பணியாளர்களும் வந்துவிட மேலாளர் மட்டும் வரவில்லை. அலுவலக நண்பர்களிடம் விசாரிக்க தெரியவில்லை என்று பதில் கொடுத்தனர். அப்போது அவளுடைய போன் சினுங்கியது. போனை எடுத்து பார்த்தாள். அவளுடைய அலுவலகத்தின் சென்னை கிளையிலிருந்து அதிகாரிகள் பேசினார்கள். நளினி, உங்க மேலாளர் வேலைப்பளு காரணமாக வேலையை தொடர்ந்து என்னால் செய்ய முடியவில்லை என ராஜினாமா செய்துவிட்டு சென்று விட்டார். அவருக்கு அடுத்த இடத்தில் அந்த அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தது நீங்கள்தான். அதனால் உங்களை அவருடைய இடத்திற்கு பதவி உயர்வில் நியமித்துள்ளோம். உங்கள் ஊதியமும் உயர்ந்துள்ளது. உங்களுக்கு அது தொடர்பாக இமெயில் அனுப்பியுள்ளோம். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் உடனே எங்களுக்கு பதில் மெயில் அனுப்பிவிட்டு தொடர்ந்து வேலைகளை பார்க்கவும் என்றார். தன்னுடைய கணினியை திறந்து வேகமாக பார்த்தவள் அந்த பதவி உயர்வுக்கான கடிதம் அதில் இருந்தது. அப்படியே அமைதியாக சிறிது நேரம் யோசித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பியிருந்த பாலா அன்று காலை அலுவலகத்திற்கு சென்றிருந்தான். மாலை அவன் பணி முடிந்து வீட்டிற்கு வரும்போது நளினி வீட்டில் உட்கார்ந்து இருந்தாள். எப்போதும் அவன் வந்ததுக்கு பிறகுதான் நளினி வருவாள். அவள் அருகில் வந்து என்ன ஆச்சு என்றான். கணவரிடம் பதவி உயர்வை பற்றியும் அதை நிராகரித்துவிட்டு வேலையை விட்டுவிட்டு வந்துவிட்டதாகவும் சொன்னாள் நளினி. அவள் நிலைமையை புரிந்து கொண்டவன் சரி பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு உன்னுடைய ஊதியத்தை நம்பிதான் என்னுடைய பைக்கை இஎம்ஐயில் எடுத்திருந்தேன் என்றான். அவள் அவனை அமைதியாக திரும்பி பார்த்தாள். அவள் முகம் மனம் நிம்மதியாக இருந்தது. டிவியில் பார்த்தேன், உங்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் வாங்கக்கூடிய ஊதியத்தில் 4000 ரூபாய் அதிகமாக கிடைக்கும். மீதி பணத்தை சிக்கனமாக இருந்து நான் சமாளித்துக் கொள்கிறேன். ஊதியத்தை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்றாள். அவனால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. ஏனென்றால் வேலைக்கு செல்கிறேன் என்று சொன்னதும் அவள்தான், இப்போது வேலையை விட்டு விடுகிறேன் என்று சொல்வதும் அவள்தான். ஆதலால் அவள் முடிவிலிருந்து மாறப்போவதில்லை என்று அமைதியாக இருந்து கொண்டான். குடும்பத்திற்காக சில வருடங்கள் தன்னுடைய உடம்பையும் பொருட்படுத்தாமல் ஓடிவிட்டாள். வேலையை விட்ட பிறகு மாமியாரோடும் குழந்தைகளோடும் தன் நாட்களை செலவிட ஆரம்பித்தாள். இப்போது குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கான இடமாக மாறியது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.